ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீக்கி ஸ்டுடியோ. இன்னையோட வீடியோவில் நம்ம ஒரு ரெசின் ஃப்ரேம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பில் ரெசினும் கொஞ்சம் ஒயிட் மைக்கா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்பிள் கலர் மைக்கா பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கப்பில் நான் கொஞ்சோண்டு ஒயிட் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பிஞ்ச் மட்டும் பர்பிள் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது கலரோட ஒயிட் கலர் மைக்கா பவுடர் சேர்த்தா பேஸ்டல் கலர்ஸில் கிடைக்கும். இப்போ பாருங்க, இதை மிக்ஸ் பண்ணோன்னே நமக்கு லாவெண்டர் கலர் ரெசின் கிடச்சிருக்கு. இப்போது நான் நெக்ஸ்ட் கப்புக்கு கொஞ்சம் ரோஸ் கோல்டு ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன். லாவெண்டர் கலருக்கு ரோஸ் கோல்டு போட்டால் சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் ரோஸ் கோல்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டன் இல்லை சில்வர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 ரெசினும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மோல்டில் 2 ரெசினையும் ஒரே டைமில் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் ரெண்டுமே ஹாஃபில் கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, கரெக்டாக ஹாஃபில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போது நம்ம இந்த லாவெண்டர் கலர் ரெசினில் கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அப்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதை நல்லா ட்ரையாக விட்டுடலாம். இப்போது நான் இந்த பேஸ் லேயரில் ஸ்டிக்கரிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோவில் கொஞ்சமாக ரெசின் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஃபோட்டோ பேஸ் லேயரோட நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். நமக்கு தேவையான சைஸ்லேயும் ஷேப்லேயும் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டா நமக்கு அதுக்கப்புறமா அது மேலே ரெசின் ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரெசினையும் நான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சைட்ஸில் இன்னும் கொஞ்சம் ரெசின் ஊற்றிக்கலாம். இந்த எட்ஜஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் ரெசின் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் எம்பர்சிங்காக தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக நான் ஒரு ஹீட் கன் எடுத்திருக்கேன். அந்த ஹீட் கன் வச்சு நான் எல்லா இடத்துலையும் ஃபயர் ப்ளோ பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு பபிள்ஸ் இல்லாமல் ரெசின் கிடைக்கும். இப்போ நான் இதை ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை மோல்ட்லேருந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இன்னும் எலிகண்ட்டாக தெரிகிறதுக்கு சைட்ஸில் மெட்டாலிக் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறோம். கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க, அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா சைட்ஸ்லேயும் முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல் அண்ட் எலிகண்ட்டான ரெசின் ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.